அ ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க. ஏன் கடவுள் இப்படி கருணையே இல்லாம அந்த மாரி நல்லவங்களுக்கு கூட சாவ குடுக்குறாரு? கருணையே இல்லாமல். மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையாக நாம் நினைக்கிறோம். அது ஒரு மகா இழப்பாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் எல்லாம் எப்படா மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மரணமில்லாத பெருவாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். மரணமில்லாத பெருவாழ்க்கைன்னா உயிரோட ரொம்ப வருஷம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. மறுபிறவி இல்லாத வாழ்க்கை வேணும்ன்றார். திரும்பவும் பிறக்கக்கூடாது. பிறந்தா இறந்து தான் ஆகணும். இறப்பே வரக்கூடாதுன்னா பிறக்கவே கூடாது. அதுதான் மரணமில்லாத பெருவாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் மகான்கள் ஆசைப்படுவாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா மரணத்தை கண்டு பயப்படுவோம். மரணம் ஒரு துக்கம், சோகம்னு நினைக்கிறோம். இது ஒரு பக்கம். கருணையே இல்லாதவர் கடவுள்னு சொல்கிறாங்க. அது சரியான வார்த்தை கிடையாது. அப்போ கருணை மிக்கவரா கடவுள்னா அதுவும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான். அதுவும் சரி கிடையாது. காரணம் என்னன்னா, ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுமையான நோயெல்லாம் கூட வந்திருக்குது. பிறக்கும்போதே கொடூரமாலாம் குழந்தைங்க பிறக்கிறது உண்டு. அது யார் பிறக்க வைக்கிறா? கடவுள் தான் பிறக்க வைக்கிறார். அப்போ அவர் கருணை இல்லாதவன்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் என்பவர் ஒரு கார்பரேட் கம்பெனி சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேதத்தை உருவாக்கிட்டார். வேதத்தில் அறம் இருக்குது, தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும்னு முடிவு பண்ணி விட்டுறார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிறப்பை பற்றி மட்டுமே நமக்கு தெரியும். கடவுளோட கணக்கு எல்லாம் ஒரு பிறப்பு கணக்கு இல்லை. ஒரு பிறப்பு கணக்கு அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்ததாக இருக்கும். இந்த உடம்பு தான் ஒரு பிறப்பு எடுத்தால் அடுத்த பிறப்பு இந்த உடம்பு வராது, அது போயிடும். ஆனால் ஆத்மாவுக்கு பல பிறப்பு உண்டு. அது எண்ணற்ற பிறப்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கும். திரும்ப 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 பிறப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு தான் கணக்கு எழுதுகிறாரு சித்திரகுப்தர். ஒரு சிஸ்டத்தை பரப்பி வச்சுறார். ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுறாரு. கடவுள் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிடறார். அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையெல்லாம் நடக்குது. சிஸ்டத்துலேருந்து மீறுறவங்களுக்கு அதில் மீறுறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிற விதிமுறையை எழுதி வைக்கிறாங்க. அதுக்கான தண்டனைகளை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் கருணைங்கிற வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, ஒரு மதத்துக்கு ஒரு மாதிரியான கொள்கைகள் உண்டு. உங்களுக்கு தெரியும். புத்த மதம் இந்தியாவில் கொஞ்சம் ஃபெயிலியர். அது தெரியும் இல்லையா? புத்த மதம் ஃபெயிலியர். கிறிஸ்துவ மதம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இஸ்லாமிய மதமும் நல்லாயிருக்கும். இந்தியாவில் இந்துக்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களும் அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. மற்ற மதங்கள்லாம் குறைவாக இருக்கிறது. ஏன்னா புத்தர் ஏன் ஃபெயில் ஆனார் இந்தியாவில்னு சொல்கிறேன். அவர் மன்னிப்புன்ற சிஸ்டத்தை நம்ம விஜயகாந்த் மாதிரி, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த மன்னிப்பு தான்ற மாதிரி, அவர் என்ன பண்ணுவார், மன்னிப்புலாம் கிடையாது, நீ பாவத்தை செய்தால் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொன்னவர் புத்தர். மன்னிக்க மாட்டாங்கன்னு மக்களுக்கு அந்த கடவுளை பிடிக்கல. கடவுள் தண்டிப்பார்னு சொன்னால் அது பிடிக்கல. அந்த லாஜிக், அந்த கொள்கை மக்களுக்கு பிடிக்கல. மன்னிக்கிறவனை தான் பிடிக்கும். தண்டனை உண்டுன்னா எப்படி பிடிக்கும்? அது பிடிக்கும். அதனால் அது இந்தியாவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. கிறிஸ்துவர்களுக்கு இங்கேயே பாவ மன்னிப்புன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு சர்ச்சிலும் ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பாதிரியார் உட்காந்துருப்பார். இவங்க போய் மண்டிட்டு அந்த பாதிரியார்கிட்ட கடவுளோட மீடியேட்டராக அவரை நினச்சி அவர்கிட்ட தன்னோட பாவங்களெல்லாம் சொல்லி கேட்டால் கடவுளின் பெயரால் அவரே மன்னிப்பார். அது ரொம்ப எளிதாக இருக்கும். மன்னிச்சிட்டான்ற
குற்ற உணர்வு இல்லாமல் வாழலாம். எப்படி? மனிதர்கள் குற்ற உணர்வு இல்லாமல் வாழலாம். இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த மதம் வந்து உலகம் ஃபுல்லாக நல்லா பரவிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்து மதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கர்மாவுக்கும் அதுக்கான ஒரு தண்டனை இருக்குது. பாவ கர்மாவுக்கு துன்பமான தண்டனை, புண்ணிய கர்மாவுக்கு சுபமான பலன். இதை எழுதி வச்சுருக்காங்க. எதன்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை நமக்கெல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னா நாம் கடவுளை ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கடவுள் வந்து சரி உன் பாவத்தில் கொஞ்சம் கணிசமாக குறைக்கிறேன்னு சொல்கிறார். கணிசமாகவோ அல்லது முழுமையாகவோ குறைக்கிறார். ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டான்னா அவனை மன்னிக்கிறார். தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணால் அவனை மன்னிக்கிறார். மன்னிப்புன்றது அவர் வந்து பரிகாரம் பண்ணுறதுனாலையோ தவற உணர்றதுனாலையோ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் தவற உணராமல் இருந்தாலோ பரிகாரமே செய்யாமல் இருந்தாலோ, பரிகாரம் கூட உணர்ந்து செய்யப்படுற பரிகாரங்களுக்கு தாங்க பலன் உண்டு. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இதை நான் செய்கிறேன். எப்படி வந்து கவர்மெண்ட் அலட்சியமாக இருந்துன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு உயிர் வந்து போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்குதா இல்லையா? ஏன் கொடுக்குது? கவர்மெண்ட் பண்ண தப்பு கொடுக்குது. கோர்ட்டு கூட கொடுக்க சொல்லும். யாரால ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்க சொல்லும். நீ பண்ண தப்புக்கு நீ இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு நஷ்டஈடு கொடுப்பாங்கல்ல, ஈடு செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்து மதத்தில் பரிகாரம். ஒரு தப்பு பண்ணிட்டோமா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் உணர்ந்து பண்ணும் பட்சத்தில் அது வந்து ஏற்கப்படுகிறது. கடவுள் வந்து அந்த இடத்துல தான் சரிப்பா நீ உணர்ந்துட்டியா, தப்பு உணர்ந்துட்டியா, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால உனக்கு தண்டனைகளை குறைக்கிறார். இவ்வளோ தாங்க அது. அந்த குறைக்கிறார் பார்த்தீங்களா, அது பேர் தாங்க கருணை. மற்றபடி வேறு எங்கேயுமே கருணை காட்ட மாட்டார் கடவுள். மற்றபடி ஒரு இடத்துலையும் கடவுள் கருணை காட்டுவதில்லை. அவர் எழுதி வச்ச வேதத்தின் அடிப்படையில், அவர் எழுதி வச்ச தர்மத்தின் அடிப்படையில் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள் அதன்படி தான் நடக்கணும். இந்தந்த தப்புக்கு இந்தந்த தண்டனை அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து கடவுளை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு யாரையும் குற்றம் சொல்கிறோம், குறை சொல்கிறோம், குத்தி காட்டுறோன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தவறும் அல்லது ஒவ்வொரு பாதிப்பும் நம்மளோட கர்மாவில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுத்தது தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன கொடுத்தோமோ அதை வாங்குகிறோம். துன்பத்தை கொடுத்தோம், நாமும் துன்பத்தை வாங்குகிறோம். பிறருக்கு நாம் இன்பத்தை கொடுத்தா நாமளும் இந்த ஜென்மத்தில் இன்பத்தை வாழலாம், இன்பத்தோடு வாழலாம். அவ்வளோதான். அது ரெண்டு விஷயம். எப்படி ஒரு ரெண்டு பாகுபலி படம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு பார்ட்டு பார்த்துட்டோம், இன்னொரு பார்ட்டுக்கு அடுத்த படத்தில் தான் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட ஜென்மங்களும் இப்போ ரொம்ப பெருசு. அதனால் ஒரு 100-120 வருஷம் வாழ்க்கைக்குள்ளே 60 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் மனுஷனுங்க வாழறாங்கன்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே அதுக்கான தண்டனைலாம் கொடுத்து விட முடியாது. அதனால் அடுத்த ஜென்மங்கள் எடுக்கப்பட்டு அந்த ஜென்மத்தில் தான் அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கப்படுகிறது. இதுதான் சிஸ்டம். இதில் கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் போகிறார். ஒரு நீதிமானுங்கிறவன் எப்படி தண்டனை கொடுக்குறாரு? எழுதி வைக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் இதுக்கு இது தண்டனைன்னு கொடுக்குறாரு. அந்த நீதிபதி உனக்கு கருணையே இல்லையானுங்கன்னா அவரை கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கருணையை வாங்கணுன்னா அவர்கிட்ட ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கணும். நீதிபதிக்கிட்ட பொலைட்டாக சரண்டர் அடைகிறவனுக்கு, அப்ரூவர் ஆகிறவங்களுக்கு என்ன இருக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா இல்லையா? யாரெல்லாம் ஒருத்தர் தப்பு பண்ணானோ அவன் போய் அப்ரூவர் ஆகிட்டானா, சரண்டர் ஆகிட்டானா அவனுக்கு தண்டனைகள் குறைக்கப்படுகிறது. அதே லாஜிக்கு தான் நம்ம மதத்துலேயும். நீ கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடு. தப்பு பண்ணிட்டேன்னு எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனே கடவுளே எனக்கு இந்த மாதிரி துன்பமாக இருக்குதுன்னு சொல்லு. உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும், குறைக்கப்படும். அவ்வளோதான். மற்றபடி அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது. எந்த கடவுளையும் எந்த மதத்து கடவுளையும் குறை சொல்ல. ஆண்டவன் ரொம்ப பெரியவன். அவனுக்கு மீறிய சக்தி எதுவுமே கிடையாது. அவன் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறானோ, எப்பப்போ செய்யணும்னு நினைக்கிறானோ அதை அப்பப்போ கரெக்டாக செய்திருவான். ஆனால் பாரபட்சம் பார்க்கவே மாட்டான். நல்லவன் கெட்டவங்கிறதையும் பார்க்கவே மாட்டான். ஒரு ரோபோட் எப்படி நல்லவன் கெட்டவன் பார்க்காம அது பாட்டு ஒரு சிஸ்டத்தை போட்டு அது பாட்டு வேலை செய்யுதோ
அந்த மாதிரி கடவுள் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வருவோம்.